ஒரு சின்ன விழா மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாக இசை விழாக்களில் ஒன்று பிரம்மாண்டம் இருக்கும், அல்லது கலகலப்பு இருக்கும், அல்லது கவர்ச்சி இருக்கும். இந்த விழாவை பொறுத்த மட்டில் கொஞ்சம் நன்றி அதிகமாக நிறைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஏன்னா முதல்ல கருப்பழனியப்பன் மேடை ஏற்றினது தியாகராஜன் சாரை. அவருடைய முதல் பட தயாரிப்பாளரை மேடை ஏற்றி கௌரவித்து, அதற்கு பின்னால் அவர் யாரிடம் வேலை செய்தாரோ, எழில் சாராக இருக்கட்டும், பார்த்திபன் சாராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரையாக கௌரவப்படுத்தி அந்த விதம் இருக்குது பாருங்கள். அதிலேயே இந்த விழா இன்னும் கொஞ்சம் மெருகும் அழகும் கூடியிருக்கிறது. இந்த நன்றின்னு சொன்ன உடனே எனக்கும் ஒரு சின்ன இந்த விழா ஒரு 2 நிமிஷம் என்னோடய பர்சனல் யூஸுக்கு பயன்படுத்திக்கலான் இருக்கேன். ஏன்னா நானும் ஒருத்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். திரு சூர்யா அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது எனக்கு. நான் இன்றைக்கு ஒரு இயக்குனராக, ஒரு தயாரிப்பாளராக மேடையில் நிற்கிறேன்னா அதற்கு முதல் முறையாக என்னை ஒரு இயக்குனர்னு நம்பினது சூர்யா அவர்கள் தான். இதையே நான் இப்போ கிட்டத்தட்ட 12 வருஷம் கழித்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னா, இவருடைய முதல் படம் மௌனம் பேசியதை முடிஞ்சதுக்கப்புறம் நானும் அவரும் சந்திக்கவே இல்லைன்றதான் உண்மை. ஏன்னா மேடைகளில். அப்புறம் 2வது ஒரு ரொம்ப ஒரு வழக்கமான ஒரு சந்திப்பாகவும் பேச்சாகவும் எங்கள் 2 பேர்த்துக்கிட்ட இருந்ததே இல்லை. அவருக்கு நினைவு இருக்கான்னு தெரில. நந்தா திரைப்படம் ரிலீஸுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஊராக போயிட்டுருந்தோம். அப்போ திண்டுக்கல்லில் ஒரு தியேட்டருக்கு போயிருக்கும் பொழுது தான் அந்த மேடையில் தயாரிப்பாளரும் சூர்யா அவர்களும் மேடையில் இருந்தாங்க. நான் அந்த கடைசி ரோவில் திண்டுக்கல்லில் ஒரு தியேட்டரில் உட்காந்துருந்தேன். அப்போ தயாரிப்பாளர் சொன்னார், என்னோடய அடுத்த படம் இயக்குனர் இங்கே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போ யாருன்னே தெரியாது. என்னை மேடைக்கு கூப்பிட்டாங்க. அதற்கு பின்னால் ஒரு அண்ணா நகரில் ஒரு ஃப்ரூட் ஷாப் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பெசன் நகரில். அங்கே உட்காந்து என்னுடைய தயாரிப்பாளர் கேட்குறாரு, எனக்கு அடுத்த படம் பண்ணணும், நந்தாவுடைய ப்ரொடியூசரு, அடுத்த படம் எனக்கு நீங்கள் பண்ணுங்கள் சூர்யா அப்படின்ன உடனே பண்ணுறேன் சார் அப்படின்னாரு. அதில் அமீர் ஏதோ படம் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆமாம், அவருக்கு நான் பண்ணுவேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் சூர்யா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேருக்கும் என்னுடைய அடுத்த படத்தை பண்ணுறேன், தனித்தனியாக வந்தீங்கன்னா முதல்ல அமீருக்கு தான் படம் பண்ணுவேன் அப்படின்னாரு. ஸோ அந்த நன்றியை இங்கே நான் அவருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதற்கு பின்னால் பார்த்திபன் சாருடைய ரசிகன் நான். ஏன்னா அப்புறம் மாதிரி ஒரு ஆள் மேடையில் வச்சுக்கிட்டு ஒருத்தரை காலி பண்ணவும் முடியாது, சந்தோஷப்படுத்தவும் முடியாது. அது ஐஸ்வர்யா ராய் உட்கார்ந்துருக்கும் பொழுதே அந்த பாடுபடுத்திட்டார் அந்த மேடையில். அதற்கு பின்னால் பழனியப்பனுடைய ரசிகன் நான். பழனியப்பனுடைய பேச்சு என்பது அது பேச்சு மாதிரி இருக்காது, திருப்பாச்சியாருவாருடைய வீச்சு மாதிரி இருக்கும் ஒன்று. அப்படித்தான் எனக்கு பழனியப்பனையும் பழக்கம். ஒரு நல்ல நண்பரும் கூட எனக்கு. பழனியப்பனுடைய முதல் திரைப்படத்திலிருந்து இன்றைக்கு வரை அவருடைய திரைப்படங்களை நான் பார்த்து ரசித்திருக்க விஷயம் என்னென்னா, அந்த அழகியல் தான். ஒரு படத்தை எப்படி விளம்பரப்படுத்துறது, அந்த படத்துக்கு எப்படி பேர் வைக்கிறது. நானும் சின்ன வயசுலேருந்து ஜன்னலை பார்த்துருக்கேன், ஜன்னல் பஸ்ஸு பார்த்துருக்கேன், ஜன்னல் கம்பி பார்த்துருக்கேன். அந்த கம்பியில் ஜன்னல் ஓரம் போட்ட முதல் படைப்பாளி பழனியப்பன் தான். அது நான் அன்றைக்கே ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் அந்த விளம்பரம் பார்த்த உடனேயே இந்த படம் எனக்கு ஏதோ ஒன்று உள்ளே சொல்லணும்னு நினைக்குதுன்னு. நான் இந்த படத்தை இன்னும் பார்க்கல. ஏன்னா இங்கே வந்த 2-3 பேர் பார்த்துட்டேன் தயாரிப்பாளர் முகத்தில் என்னடா எனக்கு தெரியாமல் நிறையா பேர் படம் பார்த்துருக்காங்கன்னு ஒரு அச்சம் வேறு இருந்தது. நான் பார்க்கல சார். அவருடைய முதல் திரைப்படத்திலிருந்து பார்த்திபன் கனவுலேருந்து இப்பொழுது வரைக்கும் நான் சொல்வேன், பாலச்சந்தர் சாருக்கு அப்புறம் இங்கே தமிழ் திரையுலகில் இந்த மாதிரியான ஒரு இயக்குனர் இருக்காருன்னு சொன்னால் அது பழனியப்பன். நீங்கள் தான் அந்த ஒரு குடும்ப பாங்கான படமாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறதுக்கு அது சத்தியமாக வேறு யாருக்குமே கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அதை படமாக்கவும் முடியாது. நானும் ஃபேமிலி ட்ராமா பண்ணுறேன்னு சொல்லலாமே தவிர படமாக்க முடியாது. ஏன்னா வித்யாசாகருடைய பாட்டில் அந்த ஆலங்குயில் பாட்டு இருக்குது பாருங்கள், அந்த பாட்டை ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளேயே வச்சு எடுத்து அந்த அழகு நிச்சயமாக கருப்பழனியப்பனுக்கு மட்டும்தான் சேரும். அந்த ரூமுக்குள்ளே வச்சு அவ்வளோ அழகாக பண்ணவே முடியாது. அந்த நடிகை ஸ்னேகா அவர்களையும் இதை விட அழகாக நான் பார்த்ததும் கிடையாது அந்த பாட்டு. அப்படி ஒரு படமாக்கப்பட்ட விதம். அப்புறம் இசை வித்தகர் வித்யாசாகர் சார்.
அவரோடு நான் வேலை செஞ்சு எனக்கு இல்லை, நான் முதல் படத்துலேருந்து யுவன் சங்கர் ராஜா கூட பயணிச்சுட்டேன். ஆனாலும் ரசிகன், நான் அவருடைய ரசிகன். இங்கே பாடின அவருடைய பாடல்கள் 2 பாட்டு, அந்த ஆலங்குயிலும் என்ன தந்து விட்டேன் நான் என்னை தந்து விட்டேன், அந்த பாட்டுக்கு நான் வந்து பயங்கர ரசிகன். ஏன்னா அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு, அந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை பல வருஷமாக. ஆனாலும் நான் காரில் பல முறை கேட்ட பாட்டு அது. ஆனால் இப்பொழுது நான் ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன், அந்த படத்துக்கு வித்யாசாகர் தான் மியூசிக்கு பின்னி எடுத்திருக்காரு. பழனியப்பன், நான் சொல்கிறேன் ஜன்னல் ஓரத்தை விட அந்த பாட்டு நல்லா இருக்கு. காரணம் என்னென்னா, ஒரு எம்ஜிஆர் சாங் போட்டிருக்காரு வித்யாசாகர் சார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பாட்டு. அவருடைய அந்த வரிகளாக இருக்கு, அதை எழுதினவர் மிக முக்கியமான ஆள். அதை இப்போ சொல்ல முடியாது, சொன்னால் நிறையா பிரச்சனை வரும். ரொம்ப அழகாக போட்டு கொடுத்துருக்காரு. மெலடியில் வந்து அவர் சொன்ன மாதிரி இங்கே சொன்னாங்க வித்யாசாகர் சார் அந்த 10 பாடல்களை அந்த கம்போஸ் பண்ண விதம் இருக்குது பாருங்கள். இது போட்ட பாட்டு இல்லை, புதுசாக ஒரு 4 இந்த ஊருக்கு நல்லது சொல்வேன்னு இதை கொடுத்தா கூட ஒரு பாட்டு போட்டுருவார். உடனே அப்படியே உட்காராரு, அந்த ஹார்மோனியம் போட்டு வச்சு இப்படி வாசிக்கிறாரு, அப்படி அப்படின்ட்டு கொஞ்ச காலம் தான், ஒரு 2-3 சிட்டிங் தான் அவரோட உட்காந்துருக்கேன் நான். ஆனாலும் அவருடைய இசை வந்து ஒரு மாயஜாலம் செய்து, நிச்சயமாக இந்த பாட்டு கூட முதல் தடவையாக கேட்டிருக்கேன் சார். என்னடி என்னடி ஓவியம்னு உடனே மனசுக்குள்ளே ஏறிடுச்சு அந்த பாட்டு. ஸோ அதனால் அந்த பெருமை உங்களுக்கு சேரும். சிறிய தயாரிப்பாளர் அடித்தடி முருகன் அப்படியே நிற்கிறார் பாருங்க. எல்லோரும் சொன்ன உடனே உண்மையிலே அப்படி ஆயிட்டார் போல இருக்கு. அப்போ அவன் நல்ல மனுஷன், அவர் ரொம்ப சாஃப்டான ஆள் தான். அவர் எடுத்த படம் அடிதடி முருகன். இனிமேல் ஜன்னல் ஊர முருகன்னு எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இந்த விழாவிற்கு சம்மந்தமாக இல்லையான்னு எனக்கு தெரியலை, என் மனசில் பட்டதை நான் ஒன்று சொல்கிறேன். நான் எப்படி பழனியப்பனை வந்து நான் பாலச்சந்தர் சாருக்கு அப்புறம் ஒரு சிறந்த ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற படங்கள் எடுக்கிறாரோ, அது மாதிரி தமிழகத்தில் இன்றைக்கி ரஜினி சார் படங்களுக்கு அப்புறம் ஃபேமிலியோடு பார்க்குறது சூர்யா அவர்களுடைய படத்தை தான். அது நான் பார்த்துருக்கேன். நான் என்ன அவருக்கு அது எந்த அளவுக்கு அவர் அதை வாட்ச் பண்ணியிருக்காருன்னு தெரியல. எனக்கு தெரியும், வாரணமாயிரம் படமாக இருக்கட்டும், மற்ற திரைப்படங்களாக இருக்கட்டும், ஒரு வாரணமாயிரம் திரைப்படத்தை கிளம்பி பார்க்க போகும் பொழுது ஒரு வீட்டில் நான் உட்காந்துருக்கேன் மதுரையில். ஒரு முக்கியமான ஒரு அன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய எம்எல்ஏவோட வீடு. அவங்க கிளம்பி போகிறாங்க, ஒரு 10:30-11 மணி படம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த ஃபேமிலியே கிளம்பி போகுது. இல்லைங்க 10 மணிக்கெலாம் படம் போட்டிருப்பாங்க, நீங்கள் 10:30க்கு போகிறீங்கன்னு. அந்த அவருடைய மனைவி அவருடைய குழந்தை 2 பேரும் சொல்கிறாங்க, எத்தனை மணிக்கு போனாலும் நாங்கள் சூர்யாவை பார்க்கத்தான் போகிறோம், படத்தை இன்னொரு தடவை பார்த்துக்குறோம் அப்படின்னு. அப்படி ஒரு வாய்ப்பு இன்றைக்கு அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் என்னென்னா சிங்கம் 1 சிங்கம் 2ன்னு முழுக்க ஆக்ஷன் ஸ்கிரிப்ட்லேயே ரொம்ப ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. என்னை பொறுத்த மட்டில் நான் வந்து சூர்யா அவர்களை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், ஒரு அமீர்கான் எப்படியோ ஹிந்தியில் அந்த மாதிரி தமிழில் சூர்யா அவர்கள் வித்தியாசமான திரைப்படங்கள் நடி. ஆனால் அமீர்கான் வந்து ஆக்ஷன் மூவி பண்ணதை விட இன்றைக்கு அவருடைய வந்து தாரே ஜமீன் பர் படமாக இருக்கட்டும், 3 Idiots படமாக இருக்கட்டும், இது மாதிரியான படங்களை பண்ணுவதற்கு அவரால் மட்டுமே முடியும். அதனால் நான் அவர்கள்ட்ட என்னுடைய முதல் பட கதாநாயகன்ட்ட என்னுடைய நண்பர்கிட்ட நான் கேட்டுக்கிறது, நீங்கள் இன்னும் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம் இவ்வளவு சொன்னவுடனே என் படத்தில் நடிக்கிறேன்னு கேட்குறேன்னு நினச்சிடாங்க யாரும். பழனியப்பன் மாதிரியான படங்களில் நடிச்சிங்கன்னா இன்னும் வேறு ஒரு தளம் இருக்கும். அந்த மாதிரி படங்கள் பார்க்குறதுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் தயாராக இருக்கிறார்கள். கொடுக்கறதுக்கு தான் ஆள் இல்லை. ஏன்னா இப்போ கூட ஒரு பழனியப்பன்ட்ட பாண்டிய வம்சம்னு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எனக்கு சொன்னார். மிக பிரமாதமான ஸ்கிரிப்ட் அது. இது மாதிரியான படங்கள் ஒரு தடவை சும்மா டைம் இருந்தால் அவரோட கேளுங்க. நீங்கள் என்னடா கமிட்மெண்ட் பண்ணி விட்றேன்னு நினச்சிடாங்க, தயவு செஞ்சு கேட்குறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் இது போன்ற காம்பினேஷன் இந்த ஸ்க்ரீனில் எப்படி 3 Idiots பார்த்தோமோ, தாரே ஜமீன் பர் பார்த்தோமோ, அது மாதிரியான ஒரு போஸ்டரில் நான் சூர்யா அவர்களையும் பழனியப்பனையும் பார்க்கணும்னு சொல்லி என்னுடைய ஆசையும் தெரிவித்து, இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அமர்கிறேன். நன்றி.